பழமையும் பாரம்பரியமும் மாறாத சில ஊர்களில் ஒன்றான ஒடிசாவில் பார்த்தீங்கன்னா கஜபதி மாவட்டத்தில் உள்ள ஒரு சின்ன கிராமப்புற போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஜூன் 7 காலை ஒரு 6 மணி அளவில் ஃபோன் ஒன்று வருது. அதில் பேசின போலீஸ் சரி நாங்கள் இப்போ வரோம் அப்படின்னு சொல்லி ஃபோனை வைக்கிறாங்க. அடுத்த சில நிமிடங்களே ஜீப் எடுத்துக்கிட்டு பசுமை சூழ்ந்த கிராமமான குய்ஹிருவை நோக்கி போகிறாங்க. அந்த கிராமத்துல இருந்து சில பேரை மட்டும் கூட்டிட்டு திரும்பவும் கிராமத்துல இருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தள்ளி உள்ள காட்டு பக்கமா போயிருக்காங்க. அங்கே போய் பார்த்த உடனே ஒரு ஆள் வேகமாக ஓடி வந்து போலீஸ்கிட்ட சார் சார் நான் தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன் அப்படின்னு சொல்லி ஒரு இடத்த கை நீட்டியும் காடுறாரு. அங்கே போய் பார்த்தா ஒரு ஆண் உடல் பாதி எரிந்து பாதின்னு கூட சொல்ல முடியாது, எலும்புகள் மட்டுமே உள்ள நிலையில் சாம்பலும் எலும்புகளும் மட்டும் கிடைக்குது. யார் இந்த ஆண், ஏன் நீங்கள் வந்து எரிக்கணும்? ஒடிசாவே தற்போது பரபரப்புக்குள்ளாக்கிய வழக்கை பற்றி முழுமையாக பார்ப்போம். இந்த வீடியோவை நீங்கள் முழுமையாக பாருங்க. பெண்கள் கட்டாயம் பாருங்க. நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இது தனி கிரைம் டீட்டெயில். ஒடிசா மாநிலத்தில் கஜபதி மாவட்டத்தில் உள்ள ஒரு கிராமம் தான் குய்ஹிரு. இங்கே மோகனா போலீஸ் ஸ்டேஷனில் வந்து சுந்தரி மாலிக் அப்படின்ற ஒரு பொண்ணு தன்னோட அப்பாவை நேற்றுலேருந்து காணா, அதாவது ஜூன் 2ஆம் தேதியிலேருந்து தன்னோட அப்பாவை காணா, கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு சொல்லியிருந்திருக்காங்க. தனக்கும் தன்னோட அப்பாவுக்கும் சின்ன சண்டை, அதனால அவர் வீட்டை விட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க. வழக்கம் போல போலீஸும் நீங்கள் போங்க, உங்கள் அப்பா கோபம் குறைஞ்சோன்னே தன்னால் வீட்டுக்கு வந்துடுவார் அப்படின்னு சொல்லி அனுப்பியிருந்திருக்காங்க. இப்படி இருந்த நிலையில தான் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் காலையில் சுந்தரி மாலிக் தண்ணி பிடிக்க போயிட்டு இருந்திருக்காங்க. அப்போ ஒரு சின்ன பொண்ணு ஓடி வந்து சுந்தரி கிட்ட ஒரு விஷயம் சொல்கிறா. அதை கேட்ட சுந்தரி வேகமாக போய் தன்னோட தம்பியையும் கூட்டிட்டு கிராமத்துல இருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தூரம் உள்ள காட்டுப்பகுதியில் உள்ள ஒரு ஆறு கிட்ட போய் பார்க்குறாங்க. அப்படி பார்க்கையில தன்னோட அப்பாவான காம்பி மாலிக் அங்கே எரிந்த நிலைமையில கிடக்கிறத பார்க்குறாங்க. இதை பார்த்த சுந்தரி மற்றும் தம்பிக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. அதே நேரம் தான் நாம் இன்ட்ரோவில் சொன்ன மாதிரி போலீஸும் தகவல் கிடைச்சு அங்கே வந்திருக்காங்க. இருந்தது காம்பி மாலிக் தான் அப்படின்னு செருப்பு மற்றும் வாட்சு ஆகியவற்றை வச்சு சுந்தரி மாலிக் அதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஆனாலும் போலீஸ் எரிந்து கிடந்த உடல்ல இருந்து எலும்புகள் மற்றும் சாம்பலையும் கைப்பற்றி அதை காம்பி மாலிக் தானா அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக சோதனைக்கு அனுப்பியிருந்திருக்காங்க. அதுக்கு இடையில இந்த காம்பி மாலிக் பற்றி போலீஸ் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. காம்பி மாலிக்கு வயசு எப்படியும் ஒரு 60 இருக்கும். இந்த வயசுல யார் இவரை இப்படி கொல்லணும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. அப்போ குயிரு கிராமத்தில் போய் பல வீடுகளில் காம்பி மாலிக் பற்றி விசாரிக்கிறாங்க போலீஸ். ஆனால் யாருமே காம்பி மாலிக் பற்றி சரியாகவே பேசாமல் இருந்திருக்காங்க. அதுலேயும் சில பெண்கள் காம்பி மாலிக் பேரை கேட்ட உடனே நடுங்கி பயந்துருக்காங்க. இதையெல்லாம் கவனித்த போலீஸ் கொஞ்சம் ரகசியமாக விசாரிக்கலான்னு முடிவு பண்ணி அவரை பற்றி கொஞ்சம் ரகசியமாகவும் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த சமயத்தில் தான் பார்த்தீங்கன்னா கரெக்டாக போலீஸ்கிட்ட காம்பி மாலிக்கோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டும் கையில் கிடைக்க ஆரம்பிக்குது. காம்பி மாலிக் கழுத்தை அறுத்து உடல் முழுவதும் பல வெட்டுக்காயங்கள் இருக்கிறதும் தெரிய வருது. இவ்வளோ கொடூரமாக கொன்ன பிறகுதான் காம்பி மாலிக்கை போய் எரிக்கவும் செஞ்சுருக்காங்க. இதை கேட்ட உடனே இந்த கேஸ் போலீஸுக்கு மிகப்பெரிய தலைவலியாக இருக்குன்னு நினைக்க ஆரம்பிக்கிறாங்க. போலீஸ் இந்த காம்பி மாலிக்கை பற்றி ரகசியமாக விசாரித்ததில் பல விஷயங்கள் தெரிய வந்திருக்கு. இந்த காம்பி மாலிக் வயசில் மட்டுமே பெரியவன்ற போர்வையில் சுற்றிட்டு இருக்கக்கூடிய ஆள்களில் ஒருத்தவன் தான் இவன். இவன் பார்க்குற பெண்கள்லாம் இவனோட இருக்கணும்னு நினைக்கிற ஒரு கொடூரமான ஆள்னு கூட சொல்லலாம். இவன் பெரும்பாலும் ஊரில் உள்ள விதவைகளையும் மற்றும் வயசானவங்களை தான் இவனோட டார்கெட்டாக வச்சுருந்துருக்கான். அவங்கள பாலியல் பலாத்காரம் பண்ணக்கூடிய ஒருவனாகவும் இருந்திருக்கான். இவனை பார்த்தாவே பல பெண்கள் பயப்பட ஆரம்பிச்சிருக்காங்க. காம்பி மாலிக்கு 2 பிள்ளைகள் இருந்திருக்காங்க. இவனோட மனைவி பார்த்தீங்கன்னா ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போயிட்டாங்க. ஏற்கனவே கேடியாக இருந்த இந்த காம்பி மாலிக் மனைவி இறந்ததும் இன்னும் மோசமாக மாற ஆரம்பிச்சிருக்கான். இந்த 4 வருஷத்தில் அவன் பண்ணாத அட்டுழியுமே இல்லைன்னு கூட சொல்லலாம். ஊரில் பல பேரும் இவனை வந்து கண்டிக்கவும் ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனாலும் இவன் எதையுமே அதை பற்றி கண்டுக்கவே இல்லை. தான் செய்கிறதான் கரெக்டுன்ற மாதிரி அவன் தொடர்ந்து இந்த தப்புகளை பல தடவை செஞ்சுக்கிட்டே இருந்திருக்கான். அப்படி தான் ஜூன் 3ஆம் தேதி பார்த்தீங்கன்னா ஒரு 52 வயசான விதவை அவங்க வீட்டில் சாப்பிட்டுட்டு தூங்க போயிருந்திருக்காங்க. இப்போ எதிர்பாராத விதமாக அத்துமீறி வீட்டுக்குள்ளே நுழைந்திருக்கான் காம்பி மாலிக். அப்போ அந்த அம்மாவை கூர்மையான ஆயுதத்தை காட்டி பாலியல் வன்கொடுமையும் செய்திருக்கான். அந்த 52 வயசான அம்மாவால் இதை ஏற்றுக்கவே முடியலை. ஏன் வெறுப்போட உச்சத்துக்கே போயிருந்திருக்காங்க. இவனை இனிமேலும் விட்டா ஊரில் பல பெண்கள் வாழ்க்கை கெட்டு போகும் அப்படின்னு நினச்சி யோசிச்சுக்கிட்டே இருந்திருக்காங்க. இவனால் பாதிக்கப்பட்ட பெண்கள் எல்லாருமே அன்னைக்கு நைட்டு ஒன்று சேர்ந்து ஒரு கூட்டம் கூட்டியிருக்காங்க. அந்த கூட்டத்தில் இவனை எப்படியாச்சும் இனிமேல் விடவே கூடாது, எப்படியாச்சும் இவனை கொன்னுறணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருந்திருக்காங்க. இந்த கூட்டத்தில் 8 பெண்களும் 2 ஆண்களும் இருந்திருக்காங்க. காம்பி மாலிக் மாதிரி இருக்கிற ஆண்கள் மத்தியில் தான் 2 நல்ல ஆண்களும் இருந்திருக்காங்க.
அன்னைக்கு நைட்டு இந்த 10 பேரும் சேர்ந்து காபி மாலிக்கை தேடிட்டு இருந்திருக்காங்க. அந்த காபி மாலிக் ஒரு வீட்டில் தூங்கிட்டு இருக்கான் அப்படின்னு தெரிய வருது. உடனே போய் எந்த ஒரு கூர்மையான ஆயுதத்தை வச்சு மிரட்டி பணிய வச்சானோ அதே ஆயுதத்தை வச்சு அவனோட கழுத்தை அறுத்து உடல் முழுவதும் பல இடங்களில் வெட்டி கொடூரமாக கொண்டு இருக்காங்க எல்லோரும் சேர்ந்து. அப்புறம் உடலை அடையாளம் தெரியாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லி காட்டு பக்கமாக கொண்டுட்டு போய் எரிச்சிருந்திருக்காங்க. இதையெல்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்க போலீஸ். நீங்கள் ஏன் யாருமே கம்ப்ளைண்ட் கொடுக்கல அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதற்கு அந்த பெண்கள் சொன்னது இதுதான். காபி மாலிக் ஒரு கொடூரமானவன். அவன் ஊருக்குள்ள தன்னை ஒரு பெரிய மனுஷன் மாதிரி காட்டிட்டு இருந்திருக்கான். பல பெண்கள் வாழ்க்கையும் நாசமாக்கிட்டான். இவன் பெரும்பாலும் விதவைகளையும் வயசானவங்களையும் வன்கொடுமை செஞ்சப்போ அந்த வீட்டில் அவங்கள காக்குறதுக்காக ஒரு ஆண் இல்லாமல் இருந்ததை அவன் ஒரு சாதகமாகவே அவனுக்கு பயன்படுத்திக்கிட்டான். அது மட்டும் இல்லாமல் எங்கே இந்த விஷயத்தை வெளியே சொன்னால் தன்னையும் அவனையும் சேர்த்து வச்சு தப்பாக பல பேர் பேசிடுவாங்களோ அப்படின்ற பயத்துலையும் யாருமே வெளியே சொல்லாமல் இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் காபி மாலிக் ஒரு வைத்தியராகவும் இருந்திருக்கான். அப்புறம் சில பல பிளாக் மேஜிக் வேலைகளும் அவன் கற்று வச்சுருக்கான். எங்கே இதை வெளியே சொல்லி தன்னையும் தன்னோட குடும்பத்துக்கும் ஏதாவது ஒரு கெட்ட விஷயங்களை அவன் செஞ்சிருவானோ அப்படின்ற ஒரு பயத்தால் யாருமே வெளியே சொல்லலை. இதை விட ரொம்ப முக்கியமானது ஏன் சொல்லலை அப்படின்னா, இந்த சமுதாயத்தில் குற்றவாளியை விட பாதிக்கப்பட்டவங்கள தான் நாம் அதிக கேள்வி கேட்டு பழகியிருக்கோம். நீ ஏன் அப்படி பண்ண, நீ ஏன் அப்படி செய்யலை, நீ ஏன் இப்படி செஞ்ச, இப்படி பல கேள்விகளை அவங்கள பார்த்து நம்ம கேட்குறதுனால தான் அவங்க யாருமே இதை பற்றி வெளியே சொல்லலை. போலீஸ் இந்த 8 பெண்களையும் அந்த 2 ஆண்களையுமே கைது பண்ணியிருக்காங்க. இந்த கூட்டத்துக்கு அந்த 52 வயது விதவை பெண் தான் தலைமையும் தாங்கியிருந்திருக்காங்க. இந்த சம்பவம் பற்றி கஜபதி மாவட்ட எஸ்பி ஜதீந்திரகுமார் பாண்டா என்ன சொல்கிறாருன்னா, பாதிக்கப்பட்ட பெண்கள் ஒரு தடவை கூட கம்ப்ளைண்ட் கொடுக்கல. கொடுத்தா எங்கே அவங்க பேர் கெட்டு போயிடும்னு பயந்துருக்காங்க. அதனால தான் இப்படி பண்ணியிருக்காங்க. அந்த 10 பேரும் கைது செய்யப்பட்டிருக்காங்க. கைது செய்யப்பட்ட 8 பெண்களில் 6 பேர் பார்த்தீங்கன்னா அவனால் பாதிக்கப்பட்டதை ஒத்துக்கிட்டாங்க. இன்னும் பல பெண்கள் வெளியே சொல்லாமல் இருக்கிறாங்கன்னு நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்திருக்காரு. மேலும் இனிதான் இந்த கேஸுக்கு என்ன தீர்ப்பு வருதுன்னு பார்க்கலாம். இதையெல்லாம் பார்க்கும்போது ஒன்று தான் தோணுது, சாது மிரண்டா காடு கொள்ளாது அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான் ஞாபகத்துக்கு வருது. நன்றி.